சென்னை அயப்பாக்கம் பகுதியில் காவல் நிலையம் அருகிலேயே நபர் ஒருவர் வீட்டு வாசலில் கஞ்சா செடி வளர்த்து வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழக அரசு போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் வகையில் நாளுக்கு நாள் போதைப் பொருளை பறிமுதல் செய்து குற்றவாளிகளை சிறையில் அடைத்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை அயப்பாக்கம் பகுதியில் வீட்டு வாசலில் நபர் ஒருவர் தமிழக அரசுக்கு சட்டவிரோதமாக கஞ்சா செடி வளர்த்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அயப்பாக்கத்தில் தான் தமிழக போதைப் தடுப்பு தலைமை அலுவலகம் இயங்கி வருகிறது. குறிப்பாக காவல் நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் தான் இந்த வீட்டு வாசலில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த நபர் வீட்டு வாசலில் வீட்டின் அழகிற்கு கற்றாழை செடி வளர்த்து வருகிறார். அந்த கற்றாழை செடி கூடவே இந்த கஞ்சா செடியும் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த நபருக்கு இது கஞ்சா செடி என்று தெரியாமல் வளர்த்து வருகிறாரா அல்லது எந்த தயக்கமும் அச்சமும் இல்லாமல் கஞ்சா செடி தெரிந்தே வளர்க்கிறார் என்று தெரியவில்லை. போலீசார் தினசரி இந்த பகுதியில் ரோந்து மேற்கொண்டு வந்தாலும் அவருக்கு கண்ணுக்கு தெரியாமல் இந்த கஞ்சா செடி வளர்க்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக காவல் நிலையம் போதைப் தடுப்பு அளவிற்கக்கூடிய இந்த பகுதியில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்டது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மோகன்ராஜ், விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.